ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல் எல்லார் வீட்லேயும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, ஒரு சஸ்பென்ஸ். நாங்கள் சாப்பிடும்போது காட்டுறோம், சரியா? பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாம் ஃப்ரீயாக ஜாலியாக இருப்பாங்க சாப்பிட்டுட்டு. நானும் அதை தான் ஆசைப்பட்டேன், ஞாயிற்றுக்கிழமைனா ஜாலியாக இருக்கலான்ட்டு. ஆனால் இங்கே நடக்கிறதே வேறு தலைகள். இது பாருங்க, ஒருத்தன் பால் வாங்க வீட்டில் இருந்தாலும் தொல்லை, இது வீட்டில் இல்லைனாலும் தொல்லையாக இருக்குது. போய் தொல்லைன்னா வீட்டில் இல்லைனாலும் கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்க காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்து டியூஷன் போதிங்களேன்ட்டு ஃபீலிங்காக இருக்குது. ஆனால் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுறீங்க. ஒரு வேலையும் அவ்வளோ வரங்க. கிச்சன் எப்படி இருக்குது? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை தாங்க வேலையே ஜாஸ்தி. பாத்திரம் தேய்க்கல, இப்போ தான் குழம்பு கூட்டிகிட்ருக்கேன். சாதம் வேகுது. மிஷின் ஒரு லோடு துணி போட்டு எடுத்து வச்சுருக்கேன், இன்னொரு லோடு போடணும். வீட்டே பெருக்கலை நாங்கள். இங்கே பாருங்கள், காலைல எழுந்து சாப்பிட்டோம், இன்னும் வீடை கூட்டலை. இன்றைக்கி என் பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு பாதி துணியை மடிச்சிருச்சு, ஷெல்ஃபை நீட்டாக்கிடுச்சு, மடித்து வச்சுட்டு போய் குளிக்க போயிடுச்சு. இப்போ மீதி வேலையை நான் தான் செய்யணும். ரெஸ்ட்டே இல்லைங்க. மற்ற நாளெல்லாம் ரெஸ்ட் இருக்குது. இந்த சனி ஞாயிறு வந்தால் தான் எங்களுக்கு ரெஸ்ட் இல்லை. சாதம் கொதிச்சிட்ருக்கு, மீன் குழம்பு கூட்ட வச்சுட்டு கடைன்னு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி போட்டு, அதுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த்து வேணும்னா டீ குடிக்கணும். அதை குடிச்சிட்டு கடைன்னு வேலையை முடிச்சிடணும். வாங்க, இன்றைக்கி சண்டே vlog பார்க்கலாம். வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. சண்டே சமையல் ரெடி. நான் சொல்லியிருந்தேன்ல, இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மீன் பேர் ஏதோ சொன்னார் எங்கள் வீட்டுக்கு. வெள்ளைக்கிழங்கா போட்டு குழம்பு வச்சுட்டு, அதுவும் பாருங்கள் சட்டியில் வச்சுருக்கேன். செம்மையாக இருக்குது. ஒரு சஸ்பென்ஸ் சொன்னேன்ல, பாருங்கள். மீன் வந்து நம்ம எப்போவுமே ரவுண்டாக தான் க்ளீன் பண்ணி வறுப்போம். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் பாருங்கள், சிக்கன் மாதிரி முள் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. சிக்கன் மாதிரி பொரிச்சாச்சு. இங்கே பாருங்கள், ஃபைனலாக வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. பாத்திரம் கழுவி கவுத்தாச்சு, துணியெல்லாம் துவச்சி காய போட்டாச்சு, வீடை நீட்டாக சுத்தமாக பெருக்கியாச்சு. இங்கே பாருங்கள், ரெண்டும் இருடி, நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. இப்போது நாங்கள் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன், சரிங்களா? இன்னும் சொல்ல வந்தேன், இந்த க்ளீனாக இருக்கிறதுக்கு முன்னாடி பார்க்குறப்போ எங்கள் வீடு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி சரி பண்ணி கொண்டு வரத்துக்குள்ளே பாதி டயர்டாகிடுது. அது இன்றைக்கி ஒரு நாள் தான், நாளைக்கெலாம் இந்த மாதிரி இருக்காது வீடு. இடம் இதுக்கு ஸ்கூலுக்கு போயிடும். சரி வாங்க சாப்பிட்லாமா? சாப்பாடு போட்டாச்சு. நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்றது எவ்வளோ கொடுமையாக இருக்குங்க. மீன் வந்து எவ்வளோ வெந்து பூ மாதிரி வருது. அது அம்மா செஞ்சல, அப்படிதான் இருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? சாப்பிட்லாமா? ஏதோ நல்லா இருக்கு அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. பாருங்க, சிக்கன் மாதிரி இருக்குல்ல? எங்கள் சண்டே இப்படி போயிடுச்சு. சாப்பிட்டாச்சு, சூப்பராக இருக்குது. எங்கள் சண்டையில் இதோட முடிஞ்சிடுச்சு. போதும், முடியலை. நீங்கள் எப்படிலாம் செஞ்சு சண்டே ஜாலியாக கொண்டாடினீங்க கமெண்டில் சொல்லுங்கள். இவங்களாம் ஜாலியாக தான் இருந்தாங்க. நான் தான் இன்றைக்கி ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன். சாப்பாடு செம்ம டேஸ்ட்டுங்க. Okay friends, bye.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உமா கிச்சன் தமிழ். பண்ணுங்கப்பா, பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்.